எலரை சனி, அஷ்டம சனி, கண்டக சனி. இந்த வார்த்தைகள் பலருக்கும் பயத்தை தரக்கூடியவை. சனி வந்துட்டா வாழ்க்கை கஷ்டம்தான் என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் சனி பகவான் தண்டிக்க வருவதில்லை, திருத்த வருகிறார். உடைக்க அல்ல, உருவாக்க வருகிறார். சனிக்கிழமை என்பது ஒரு சாதாரண நாள் அல்ல. அது கர்மத்தை உணர வைக்கும் நாள், நாம் செய்த செயல்களின் பிரதிபலிப்பை பார்க்கும் நாள். அதனால்தான் சனி மிகவும் மெதுவாக நகரும் கிரகம் என்று ஜோதிடம் கூறுகிறது. ஒரு ராசியில் சுமார் 2 வருடம் தங்கி மனிதனின் பொறுமை, ஒழுக்கம், பணிவு, நேர்மை ஆகியவற்றை சோதிக்கிறார். சனி பகவான் சூரியனின் மகன். ஆனால் அவர் கருமை நிறத்தில் இருப்பது ஒரு ஆழமான குறியீடு. கருப்பு நிறம் எல்லா நிறங்களையும் உள்ளடக்கியது போல சனி எல்லா அனுபவங்களையும் நமக்கு கற்றுக் கொடுப்பவர். வெளிச்சத்தை புரிந்து கொள்ள இருள் தேவைப்படுவது போல வளர்ச்சிக்கு சனி தேவை. எலரை சனி என்பது சுமார் 7000 ஆண்டுகள் நீளும் ஒரு மாற்ற காலம். இது வாழ்க்கையை தலைகீழாக மாற்றும் போல தோன்றலாம். ஆனால் உண்மையில் அது நம்மை உள்ளிருந்து பலப்படுத்தும் காலம். அஷ்டம சனி எதிர்பாராத மாற்றங்களை கொண்டு வரும். நம்மால் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை ஏற்க கற்றுக் கொடுக்கும். கண்டக சனி உறவுகள், வேலை, மனநிலை ஆகியவற்றில் அழுத்தத்தை தரும். ஆனால் அந்த அழுத்தம் நம்மை முதிர்ச்சியடையச் செய்கிறது. சனி கஷ்டத்தை தரவில்லை, விழிப்புணர்வை தருகிறார். அதனால்தான் சனிக்கிழமையில் எள்ளு தீபம் ஏற்றுகிறார்கள். எள் ஒரு சிறிய விதை, ஆனால் அதில் அளவற்ற சக்தி உள்ளது. அது நம் கர்ம விதைகளை குறிக்கிறது. தீபம் ஏற்றும் போது என் அறியாமை இருள் கரையட்டும் என்று உள்ளத்தில் ஒரு ஒளி பிறக்கிறது. எள்ளெண்ணெய் அழுத்தத்தில் இருந்து வரும் எண்ணெய். மனிதனும் அழுத்தங்களில்தான் தனது உண்மையான வலிமையை கண்டுபிடிக்கிறான். அதனால் எள்ளெண்ணெய் தீபம் சனிக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. கருப்பு உடை அணிவதும் ஒரு நினைவூட்டல். வாழ்க்கையின் இருண்ட தருணங்களை மறுக்காமல் ஏற்க வேண்டும். இருளை ஏற்றுக்கொண்டால்தான் ஒளியை உணர முடியும். ஆனால் ஒரு அழகான ரகசியம் என்ன தெரியுமா? சனிக்கிழமையில் மக்கள் விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் வணங்குகிறார்கள். விநாயகர் தடைகளை அகற்றுபவர். சனி காலத்தில் நாம் சந்திக்கும் தடைகள் வெளியில் இல்லாமல் பெரும்பாலும் நம் மனதில்தான் இருக்கும். பயம், பதட்டம், எதிர்மறை எண்ணங்கள், இவைதான் உண்மையான தடைகள். விநாயகரை வணங்கும்போது நம் புத்தி தெளிவடைகிறது. பிரச்சனையை விட தீர்வு பெரிதாக தெரிகிறது. ஆஞ்சநேயர் அசைக்க முடியாத நம்பிக்கையின் வடிவம். சனி பகவான் கூட ஆஞ்சநேயரின் பக்தியை கண்டு கருணை கொண்டார் என்று புராணங்கள் கூறுகின்றன. அதனால்தான் சனி பாதிப்பு குறைய ஆஞ்சநேயரை வணங்குவது ஒரு பழமையான வழக்கம். ஆஞ்சநேயர் நமக்கு ஒரு பெரிய உண்மையை நினைவூட்டுகிறார். மனம் தளராத போது எந்த கிரகமும் நம்மை உடைக்க முடியாது. சனியை தாண்ட ஒரு எளிய வழி இருக்கிறது. ஒழுக்கமாக வாழுங்கள், உண்மையாக பேசுங்கள், முயற்சியை நிறுத்தாதீர்கள், பிறருக்கு உதவுங்கள். சனி தாமதப்படுத்தலாம், ஆனால் மறுக்க மாட்டார். அறிவியல் பார்வையில் கூட சனியின் சக்தி ஒரு ஆசிரியரை போன்றது. அழுத்தம்தான் நிலக்கரியை வைரமாக மாற்றுகிறது. அதுபோல வாழ்க்கையின் அழுத்தங்கள் நம்மை பிரகாசிக்க வைக்கின்றன. ஆன்மீகமாக பார்த்தால் சனி அகந்தையை உடைத்து பணிவை வளர்க்கிறார். நான் என்ற எண்ணம் குறையும் போதுதான் உண்மையான அமைதி வருகிறது. அதனால் சனியை பயப்பட வேண்டாம், புரிந்து கொள்ள வேண்டும். கஷ்டங்கள் வரும்போது ஏன் எனக்கு மட்டும் என்று கேட்காதீர்கள். இது என்ன கற்றுக் கொடுக்கிறது என்று கேளுங்கள். சனி ஒரு தண்டிப்பவர் அல்ல, ஒரு சிறந்த குரு. அவர் மெதுவாக நடப்பது ஒரு அர்த்தம் கொண்டது. உண்மையான வளர்ச்சி எப்போதும் மெதுவாகத்தான் நடக்கும். சனிக்காலம் வந்தால் வாழ்க்கை நின்றுவிட்டது போல தோன்றலாம். ஆனால் அந்த அமைதியில்தான் உள்மாற்றம் நடக்கிறது. ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்த்தால் புரியும். அந்த கஷ்டங்கள் தான் உங்களை மிகவும் வலிமையான மனிதராக மாற்றின. அதனால் அடுத்த முறை சனிக்கிழமை வந்தால் பயப்படாதீர்கள். ஒரு தீபம் ஏறுங்கள், ஒரு நல்ல செயல் செய்யுங்கள், ஒரு நிமிடம் அமைதியாக அமருங்கள். இருளை குறை சொல்லாதீர்கள், ஒரு தீபமாக மாறுங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், சனி வாழ்க்கையை உடைக்க வரவில்லை, உங்களை ஒளியாக மாற்ற வருகிறார்.